இப்போ நம்ம டேட்டாபேஸ் எப்படி வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருவோம். ஐ மீன் இந்த டேஷ்போர்டு எப்படி அப்லோட் பண்ணுறது டேட்டாபேஸை. ஸோ டேட்டாபேஸ்க்குள்ளே போயிட்டு ஸோ இங்கே எனக்குள்ளே காட்டும் வெப் கோடர் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரோட காட்டும். ஸோ இதில் பண்ணிங்கன்னா ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்ச டேபிள்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் என் டேபிள்ஸ் வந்து என் டேட்டாபேஸில் நான் வச்சுருக்கேன், MySQL வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் எப்படி அப்லோட் பண்ணு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். சாட்பாட் இது நான் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் கோ. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெப்சைட்குள்ளே வந்துட்டு இங்கே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலை நான் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இதை இம்போர்ட். ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே இருக்கும், புது டேபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் அப்லோட் பண்ண டேபிள்ஸ் இங்கே